ஓகே. நேத்து இந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு அதனுடைய ஐடியா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம வச்சிருக்கிற அடுத்த செக்ஷன் சும்மா இங்க இருக்கிறத சர்வீசஸ் சர்வீசஸ் எடுத்துட்டு போயிட்டு சர்வீசஸ் செக்ஷன் வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 இது இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த 4 இது எப்படி வரணும் அப்படின்னா எதுக்கும் ஒரு சாம்பிள் இதுக்கு எடுத்துப்போம். இதோ இருக்கு 3 இருக்கா. இவங்க ரெஸ்பான்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் இருக்கிற விஷயத்த இப்படி இதோ பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா, அதாவது இந்த பாக்ஸை ஃபுல்லா எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃபுல் அப்படின்னா என்னன்னா வித் 100%. நம்ம மொபைலுக்கு அப்படின்னும் போது ஒன்னொன்னா காமிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா. இதை வந்து நம்ம மொபைலுக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணோம்னா இந்த மாதிரி இது பண்ணாது. ரீசன் என்னன்னா நம்ம பிளக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஒரு காரணத்தால இது இந்த மாதிரி இருக்கு. சரி, இதை வந்து இப்ப நம்ம சரி பண்ணணும். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா இப்ப சர்வீசஸ் நம்ம வந்து சர்வீசஸ் கொடுத்துருக்க மாட்டோம், சப் சர்வீஸ். ஏன்னா சப் மாடியூல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். சப் சர்வீஸ் அப்படின்றது தான் பேரண்ட் ஃபார் இந்த 4 டிவுக்கும். ஓகேவா? அப்ப இந்த சப் சர்வீஸ்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே ஃபிளக்ஸ்னு கொடுத்த ஒரு காரணத்தால தான் என்னவா நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரே ரோல வந்திருக்கு. ஓகேவா? சரி, நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணா இது இந்த ஒரு ஆர்டர் எல்லாமே தனித்தனியா எடுத்துக்கும். அதாவது ஒரு ரோம் கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். என்ன எலமெண்டா இருந்தா டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? கரெக்டா? இப்ப 1 2 3 4 எலமெண்ட் இருக்கு. இந்த 4 எலமெண்ட்டும் நீ ஃபுல் ரோ எடுத்துக்கோ, நீ ஃபுல் ரோ எடுத்துக்கோ. இதை நம்ம இதுல எப்படி சொல்லுவோம்? டெஸ்க்டாப்ல நம்ம இது ஃபுல் ரோ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாரும் தான் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த பாக்ஸ் மட்டும் ஃபுல் ரோ எடுத்துக்கணும், அதாவது வித் இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்? with 100%. அப்படின்னா பக்கத்துல இன்னொரு எலமெண்ட் அது அலோ பண்ணாது. அலோ பண்ணல அப்படின்னா அது என்ன லெவல் எலமெண்ட்? அது பிளாக் லெவல். நீங்க இந்த மீடியா குறிக்கு வந்து ஒன்னும் இந்த ராக்கெட் சயின்ஸே கிடையாது. ஓகேங்களா? இந்த டைம்ல போகணும், இந்த டைம்ல இதாகணும் அப்படின்னா கிடையாது. ஓகேவா? இங்க எழுதும் போது இது பெரிய சிஸ்டம், இந்த பெரிய டெஸ்க்டாப்புக்கு எனக்கு இது ஓகே. 4 பாக்ஸ் எடுத்து வச்சு காமிச்சா யூசர் பார்ப்பான், ரைட்டு. எனக்கு சின்ன டிவைஸா இருக்கு, அப்பயுமே எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளம்சியா இருக்கும். ஓகேவா? பாக்குறது நல்லா இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸை ஃபுல்லாவே, ஏன்னா என்னுடைய மொபைலோடைய ரெசல்யூஷன் டிவைஸோட வித்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லா இதை என்ன செய்ய சொல்ல போறேன்னா நீ ஃபுல் வித்து எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது டிவ் அப்படின்றது நார்மலா என்ன லெவல் எலமெண்ட்? டிவ் பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? சரி, பிளாக் லெவல் எலமெண்ட இதை நம்ம டிஸ்பிளே ஃபிளக்ஸ்னு கொடுக்கவே தான் இது இன்லைன் பிளாக்கா மாறி இருக்கு. ஓகேவா? இப்ப அகைன் நம்ம இதை பிளாக்கா மாத்தினா இந்த மாதிரி அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரை தான், கொடுத்து பார்ப்போமே அது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சப் சர்வீஸ் இருக்குல்ல, இவனை எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த 480 இது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக்கா மாத்திரும். வரலன்னு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாது. பிளாக்கா மாத்தினா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்தாச்சு. ஆனா இங்க பாருங்க, இந்த சைடு கொஞ்சம் கேப், இந்த சைடு கொஞ்சம் கேப், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது இது என்ன பெரிய விஷயமா? ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் உடைய ஹைட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாக்ஸ் உடைய ஹைட்டு அந்த இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு எஸ் பாக்ஸ் ஹைட்டு சும்மா குறைச்சிடுவோம்.
250 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? மார்ஜின் 10 பிக்ஸ். சுத்தி கொஞ்சம் நவுத்தது. ஓகேங்களா? மார்ஜின் 10. அப்ப நான் எஸ் பாக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹைட் 250, மார்ஜின் இது. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. எப்ப அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது ஸோ எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஜர்கண்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா? மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டே வருது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வியர்டாக காட்டுவோம். இது நம்ம எதுவுமே பண்ணாதது. ஓகேவா? ஸோ இது நம்ம மைக்ரேட் பண்ணிட்டு இருக்குது, அதாவது மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. கன்வெர்ட் பண்ணுறதோடைய விஷயம் நமக்கு கரெக்ட் மொபைலில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு இது கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வெர்ஷன். டெஸ்க்டாப்பில் என்ன இருக்கோ அதை கொடுக்கும். அப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மீடியா கொரியில நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் கொடுத்து அதை அடித்து உடைச்சிங்களோ அதே விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே வேலை முடிஞ்சு போயிடும்ன்ற. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மீடியா கொரியை பார்த்தா ஒரு புதுசா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப்புக்கு எழுதுனேன் நான், இப்போ மொபைலுக்கு எழுது. ஓகேவா? மொபைலுக்கு இந்தந்த விஷயம் இப்படி இப்படி வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி மட்டும் வச்சாலே. ஓகேங்களா? இப்போ இந்த 2 செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது வேணா அப்படின்னா, ஆனா எனக்கு இதுக்கும் இதே மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னா பேக்ரவுண்டா இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் இப்படி போட்டுரும். ஒரு டெஸ்டிங் 701க்கும் அப்படிதான் இருக்கும். அப் டு 960 வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. 961 இங்க இப்படி இருக்கே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுவும் ரொம்ப மோசமான இல்லை. ஓகேங்களா? ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம 2 வெர்ஷன்ல சேஞ்ச் பண்ணது ஓரளவு பார்க்குற மாதிரி வந்தாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ 3ஆவதா கட் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல போட்டு இது என்னது, இது இதுவும் அதே தான். சரி, ஓகே, இதை போய் சும்மா ஒரு டைம் பார்த்தது. இப்போ இமேஜ். ஸோ உங்களுக்கு இப்போ பெரிய என்ன சொல்றது இதுனா தேவையில்லை, பார்த்தாலே தெரியுதான் டிஸ்பிளே ஃபிளக்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம், அதே மாதிரி பண்ணணும், அவ்வளோதானே, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ கேலரி அப்படின்ற ஐடிக்கு டிஸ்பிளே பிளாக். அப்ப இந்த இது எல்லாத்துக்குமே என்ன இது, இமேஜ் எல்லாத்துக்குமே ஏதாவது எழுதி வச்சிருக்கோமா என்ன, கேலரியில் ஏதாவது எழுதி வச்சிருக்கோம். கேலரி இருக்கிற டிவுக்குன்னு எழுதி வச்சிருக்கோமா. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, பேடிங் தான் செட் பண்ணு, சாரி மார்ஜின் தான் செட் பண்ணும். எப்படியா இருந்துட்டு போ, எப்படியா இருந்துட்டு போ. ஓகே, இருங்க, இந்த கலரு கேவலமா பாடி பேக்ரவுண்ட் கலர் எடுத்த. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரியே வந்தாச்சு. பார்க்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல்ல இருக்கிற மாதிரியான ஒரு வியூவை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? மொபைல்ல இருக்கிற மாதிரி ஒரு வியூவை கொடுத்தாச்சு. நீங்க இதுக்கு மேல நீங்க இந்த இமேஜை வைக்கிறது போறது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ நம்ம இப்போ எழுதுனதுக்கு கரெக்டா வந்தாச்சு. ஓகே, யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இது எப்படி பண்ணீங்க, இது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, வாய்ப்பு கிடையாது. வேலிடான ஏதாவது ஒரு டவுட்? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற அதே வெப்சைட் நீட்டா எதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மொபைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கு நம்ம பண்ணது என்ன அப்படின்னா அதனுடைய ரெசல்யூஷனை ஜஸ்ட் மாத்திருக்கோம், மாத்திட்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே, இப்ப நான் ஒரு டிவைஸுக்கு வந்து நான் கொடுக்கும்போது ரேண்டமா இந்த நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன்ல, 450 700 அப்படின்னா இருக்கு. நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனா 450 to 700 பிக்சல் அப்படின்றது எதனுடைய ரெசல்யூஷன்? அதாவது டிவைஸ்லயே உங்களுக்கு நிறைய இது இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ் மீடியா கொரியை பொறுத்த மட்டும் ஒரு 5. ஓகேங்களா? ரொம்ப அட்வான்ஸ் டெவலப்பர் வந்து 2 தான் எழுதுவாங்க. ஸோ நம்ம பேசிக் அப்படின்னாவே எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ் அப்படின்னா இது என்னன்னா இந்த நோக்கியா, எக்ஸ்பிரஸ் மியூசிக் அதெல்லாம் இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ்னா சின்ன டிவைஸ். ஓகேங்களா? இப்போ இருக்கிற எல்லா இதுக்குமே தான் இது வருது, யூடியூபு, வெப்சைட்டை பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது ஸ்மால் டிவைசஸ். ஸ்மால் டிவைசஸ்னா இப்போ நம்ம வச்சிருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு, லார்ஜ் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இது ஸ்மால் டிவைசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டிவைசஸ். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அடுத்த வர போற பூஸ்டப்புக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மீடியம் டிவைசஸ்க்கு இது நான் இப்படியே எழுதிடுறேன். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, இதெல்லாம் சும்மா போற போக்குல அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடும். இது வந்து அந்த காலத்து போன்ஸ் அப்படின்னு எழுத முடியாது. மீடியம் டிவைஸ்க்கு வந்து டேபு, ஐபேடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மீடியம், லார்ஜ். லார்ஜ் டிவைஸ்ல லேப்டாப், எக்ஸ்ட்ரா டெஸ்க்டாப்ஸ். இதுக்கப்புறம் சூப்பர் மானிட்டர் தான் இருக்கு. சாரி, சூப்பர் மானிட்டர். ஓகே, ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. இத்தனை டிவைஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சரி, இதனுடைய டிவைஸ் வித் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 2 டிவைஸ் தான் எழுதுவாங்க. ஓகேவா? நீங்க சின்ஸ் பிகினரா இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ் அப்படின்றது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இதுலயே நான் காட்டுறேன். மேக்ஸிமம் வித் 575. ஓகேங்களா? இதுக்கு கீழே போனீங்க அப்படின்னாலே அதெல்லாம் இதுதான் மேக்ஸிமம் 575. இது கீழே போறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ் தான். ஓகேங்களா? 575 வந்து மேக்ஸிமம் வித் இருக்கும். இதுல மின் வித்னா கிடையாது, டைரக்டா மேக்ஸ் வித் மட்டும் 575 பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க கோடிங் எழுதும் போதே மீடியா, ஸ்கிரீனு, மேக்ஸ் வித் இது மட்டும். ஆனா மின் வித் அப்படின்னா சரி, மின் வித் என்னவா இருக்கும்? மேக்ஸ் வித் 575னா மினிமம் வித் என்னவா இருக்கும்? உங்களுதான்பா 575. புரியல? இதை விட கம்மியா இருக்க முடியாதா சார்? 575 தான். ஐயோ, நீங்க அப்படி பண்ணாதீங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இது 0 1200. மேக்ஸிமம் வித் 575 சொல்லிட்டேன். அப்ப மினிமம் வித் 574. மினிமம் வித் 0 0 to 574. மினிமம் வந்து 0ல இருந்து 575. ஓகேங்களா? மினிமம் வந்து ஏன்னா நான் மேக்ஸிமம் இவ்வளவு சொல்றேன், அப்ப மினிமம் 0வா தான் இருக்கும், மைனஸ் போகாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நம்ம டிவைஸோட வித் 1200 பிக்சல் தான். ஓகேங்களா? 1200 பிக்சல் தான் நம்மளுடைய டிவைஸ் வித். ஓகேங்களா? சோ அதுல நம்ம மேக்ஸிமம் வித் 75. மேக்ஸிமம் எதுக்காக மினிமம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மினிமம் வித்தே கொடுக்கலையே, அப்ப அது எது எடுத்துக்கோம் அப்படின்னா 0ல இருந்து அது மாட்டும் வர வேண்டியதுதான். ஓகேங்களா? இதுதான்.
இப்போ நெக்ஸ்ட் டிவைஸுக்கு எழுதும்போது தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வித் செட் பண்ணணும். சரி, மினிமம் வித் என்னவா இருக்கும்? எனி கெஸ்? நெக்ஸ்ட் டிவைஸ் 576. 576. சூப்பர். 576. ஓகேங்களா? 2 மேக்ஸிமம் வித் 767 பிக்சல். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது டேப் அப்படின்னா 768. கரெக்டா? புரியுதா புரியலையா? பிக்சல். அடுத்தது 1200னா 1199 பிக்சல். ஓகேங்களா? இது டைரக்டா மினிமம் வித். நீங்க மேக்ஸிமம் வித் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மினிமம் வித் 1200ன்னு இருந்தாலே அது டெஸ்க்டாப் தான். அதுல இருந்து எது போனாலுமே அது டெஸ்க்டாப் தான். ஓகேங்களா? இதை தான் நீங்க அடுத்து வர இதுல நீங்க எப்படி படிப்பீங்கன்னா எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், எக்ஸ்எக்ஸ்எல் இப்படின்னு படிப்பீங்க. இது பூஸ்டப்ல படிப்பீங்க. ஜஸ்ட் நான் இன்னைக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க இதெல்லாம் மீடியா கோட்ல சொல்லலன்னு சொல்லாதீங்க. ஸ்மால் டிவைஸ், மீடியம் டிவைஸ், லார்ஜ் டிவைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், டபுள் எக்ஸ்எல். ஓகேங்களா? இப்படி. ஸோ நீங்க எழுதும் போது கோடிங் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு மேக்ஸிமம் வித் இதுல இந்த மாதிரி இருக்கணும். அது உங்களுடைய அசம்ஷன் தான். நீங்க மேபி ஒரு ரெஃபரன்ஸுக்கான நீங்க இந்த சைட்ல போயிட்டு 575 அப்படின்ற வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான்ப்பா வச்சிருக்கான். சரி, நம்மளும் இதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் 576ல இருந்து 767. ஸோ இதுல இருந்து 767 அப்படின்னா அதுலயே அதே மாதிரி தான் காட்டுது. ஆமா, அதுக்குதான் நான் சொன்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெண்டு டிவைஸுக்கு தான் எழுதுவாங்க. ஆனா நீங்க பிகினர் அப்படின்றதால நீங்க எல்லா டிவைஸுக்கும் எழுதிக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ 768ல இருந்து 991 வரைக்கும் என்ன? 991னே நான் போறேன். இங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த கிரிட்ல இங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது என்ன சேஞ்ச் அப்படின்னா ரெண்டா காட்டுறாங்க. 1 2 அப்படின்னு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 99119 இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3ஆவே காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இப்படியே காட்டுறாங்க. சரி, டெஸ்க்டாப்புக்கு என்ன அப்படின்னா இதுதான் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்புக்கும் அந்த 119க்கும் சேமா தான் இருக்கு. 99% சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் மீடியாக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸுக்கு மேக்ஸிமம் இது. அப்ப மினிமம் 0 நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வர்ற டிவைஸுக்கு நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் டிவைஸுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா அந்த லார்ஜ் டிவைஸுக்கும் நீங்க மேக்ஸ் மினிமம் இதை மட்டும் செட் பண்ணாலே போதும். பட் உள்ளார இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா மின் வித் மேக்ஸ் வித் அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பவுண்டரிக்குள்ளார நம்ம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்த அதை ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆனா அப்புறம் எதுக்கு நான் நீங்க எடுத்தோன்னா 450 700 அப்படின்னா அது சும்மா உங்களுக்கு அந்த ரேடியேஷன் என்ன சொல்றது அந்த பவுண்டரி வந்து செட் பண்றது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது லாஸ்டா தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஆனா இப்போ எதுவும் மாற போறது கிடையாது. இதே விஷயம் தான். என்ன சொல்றேன் அப்படின்னா 576ல இருந்து 767 வரைக்கும் இதுபா அப்படின்னு எழுது. ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. 768 பிக்சல்ல இருந்து 991 வரைக்கும் இதுதான். அப்ப இவனை எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒர்க் ஆகுமா ஆகாதா? அதெல்லாம் தரமா ஒர்க் ஆகும். ஏன்னா எழுதுறது எல்லாமே ஒரே கோடு தானே, எங்க ஒர்க் ஆகாம ஓடிடும். ஓகே, 99 அவ்வளோதாங்க மீடியா கோட்.
யாருக்காவது ஏதாவது டவுட்டு